இல்ல குறிப்பா தமிழ்நாட்டு அரசுல இருந்து வைக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்ஸ் என்னவா இருந்தது ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 10 மசோதாவை முதல்ல அதோட பேக்ரவுண்ட் சொல்லிட்டோம்னா நமக்கு புரியும். அது என்ன மசோதா அப்படின்ற டீட்டெயிலா போனோம்னா ரொம்ப நேரம் எடுத்துக்கும். இப்போ ஒரு 10 மசோதா அனுப்புறாங்க. துணைவேந்தர்கள் நியமனம் சம்பந்தமான மசோதாக்கள், மக்கள் நலன் சார்ந்த சில முக்கியமான விஷயங்களை வந்து அந்த பில்ஸை தான் வந்து அப்ரூவ் பண்ணி சட்டப்பேரவையில இயற்றி அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஆளுநருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு 3 வாய்ப்பு தான். ஒண்ணு, ஆர்டிகல் 200ல மிக தெளிவா சொல்லி இருக்கிறாங்க. ஒண்ணு, அவர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும், அசன் கொடுக்கணும். ரெண்டாவது, அதை அவர் நிறுத்தி வைக்கலாம். மூணாவது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கணும். இந்த 3 ஆப்ஷன் தான். இதுல இந்த வித்ஹோல்ட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுல நிறுத்தி வச்சு சட்டப்பேரவைக்கே திருப்பி அனுப்பி வைப்பாங்க. இல்ல இந்த மசோதாவில இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு, இதுல வந்து மாற்ற முடியுமா பாருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஆளுநர் ஒரு அரசுக்கு நீங்கள் இதைத்தான் சட்டமா கொண்டு வரணும்னு சொல்றதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் முழுக்க முழுக்க சட்டப்பேரவைக்கு தான் இருக்கு. அப்படி ஒரு ஆளுநர் ஒரு மசோதாவை சட்டப்பேரவைக்கு அனுப்பி வச்சு 2வது முறையாவும் அனுப்பி வைப்பாங்க. அதே மசோதாவை சின்ன சின்ன சேஞ்ச் ஓவர்ஸ் எல்லாம் பண்ணி சட்டப்பேரவை வந்து தமிழ்நாடு ஆளுநருக்கு அனுப்பி வச்சாங்க. இப்ப அவர் என்ன பண்ணிருக்கணும், ஆர்டிகல் 200ல சொல்றபடி அவர் அது ஒப்புதல் மட்டும்தான் கொடுத்திருக்கணும். ஏன்னா அவருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஆனா அவர் என்ன பண்றாரு, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார். எப்போ, கடைசி மொமெண்ட்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வரப்போறாங்க, ஒரு மாதிரி நெருக்கடி வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவசர அவசரமா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறாரு. இது எல்லாம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஆளுநருக்கு எதிரான வாதங்களா முன் வச்சாங்க.